ஹலோ பசங்களா, வெல்கம் டு த கொஷின் ஆஃப் த டே. இதில் நான் உங்களுக்கு ஆசன் அண்ட் ரீசனிங் எப்படி கரெக்டாக ஃபாலோ அப் பண்ணுறதுங்கிறத நான் லைனாக சொல்லி கொடுத்துட்டே வரேன். ஸோ இன்னைக்கான செஷனில் நம்ம எலக்ட்ரிசிட்டியில் இருந்து தான் இந்த கான்செப்ட் பார்க்க போகிறோம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி மேம் இதோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்க மறக்காமல் இந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணி ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் சிம்பிளாக வாங்கிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ கொஷின்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் நீங்கள் எனக்குள்ளே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு தெளிவாக ரீட் அவுட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின்ஸை Assumption and reason ரெண்டையும் தெளிவா ரீட் பண்ணுங்க. People struck by lightning receives a severe electrical shock. Yes, we know that. lightning மேல வந்து விழுந்ததுன்னா severe electrical shock வருங்கிறது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ அதுக்கான ரீசன் லைட்னிங் எந்த வோல்டேஜை கேரி அவுட் பண்ணும்? ஹை வோல்டேஜை கேரி பண்ணும். ஸோ ஹை வோல்டேஜை கேரி பண்ணும்போது டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு பெரிய எலக்ட்ரிக்கல் ஷாக் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த பர்டிகுலர் ரீசன்னால போத் ஆசன் அண்ட் ரீசன் ரெண்டுமே ட்ரூ அப்படிங்கிறத நான் இங்கே மார்க் பண்ணிடுறேன். Continuously, next second one பாருங்க, it is safer to stand under a tree during lightning. நல்லா யோசிச்சு பாருங்க, that is a open space. First thing, ட்ரீயை கன்சிடர் பண்ணாதீங்க, it is a open space. அதுக்கப்புறமா ட்ரீயை கன்சிடர் பண்ணும்போது ட்ரீயை சுற்றி இருக்கக்கூடிய பேராமீட்டர்ஸ்னால நமக்கு அது ஹைலி அட்ராக்டிங்காக மாறும். அப்போ it is a safer அப்படின்னு சொல்லியிருக்கிறது கிடையாது, it is a not safe. It will make you target for the lightning. ஆமாம், அது ஒரு டார்கெட்டாக மாறிடும் because of the easy approach. So என்னுடைய பொறுத்த வரைக்கும் ரீசன் கரெக்ட், பட் ஆசன் இஸ் அ ஃபால்ஸ். ஸோ அதனால நான் ஆப்ஷன் டியை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரீசன் அதோட மேட்சப் ஆகுதான்னு சொல்லி பார்க்கணும், இல்ல ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டானு பார்க்கணும். இந்த ரெண்டு விஷயத்தையும் கண்டினியூஸா நீங்க பார்த்துட்டே வரும்போது யூ வில் கெட் அ கிளாரிட்டி. சரியா பசங்களா? ஸோ இதே மாதிரி ஒன் ஆஃப் த வண்டர்ஃபுல் கொஸ்டினோட நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ so much for the beautiful session.